அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் அவர்களது வீட்டில் இன்று நடந்த மரணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையே உலுக்கியது என்றே நாம் கூறலாம். அவரது மூத்த மருமகள் பூர்ணிமா என்பவர் காயங்களுடன் தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்பொழுது 2 நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தற்பொழுது சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. காரணம், வீட்டில் விளக்கேற்றிய பொழுது தீ பற்றியதன் காரணம் என்று கே.பி. அன்பழகன் அவர்களின் மனைவி கூறியுள்ள தகவல்தான் தற்பொழுது அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. வீட்டில் குடும்ப பிரச்சனையின் காரணமாக தீ வைத்து தற்கொலை முயற்சி செய்து கொண்டாரா என்ற பல கோண விசாரணையும் தற்பொழுது காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். இதனை வன்மையாக கண்டித்து பன்னீர்செல்வம் அவர்கள் கே.பி. அன்பழகன் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்றும், அவரது மகன் ஏற்கனவே அவர்களை பூர்ணிமா என்ற அவரது மருமகனை கொடுமைப்படுத்தியதாக ஏற்கனவே விசாரணையின் பொழுது தெரிந்திருப்பதாக தற்பொழுது தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இதையடுத்து அவரை தருமபுரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட வேண்டும் என்று பலமுறை பெண் வீட்டாரிலிருந்து ஏற்கனவே தகவல்கள் தெரிவித்தார்கள். மாப்பிள்ளை வீட்டாரான இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அன்பழகன் அவர்களிடம். ஆனால் மருமகள் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் கே.பி. அன்பழகன் அவர்கள் அரசு மருத்துவமனையில் பார்த்தால் போதும், நல்ல சிகிச்சை தான் அளிக்கப்படுவார்கள் என்று கூறிவிட்டார். ஆனால் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது ஒட்டுமொத்த பெண் குடும்பத்தாருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. கே.பி. அன்பழகன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று பன்னீர்செல்வம் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் தற்பொழுது காவல்துறையிடம் வழக்கு ஒன்றை தொடர்ந்ததை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.